புன்னைநல்லூர் மாரியம்மன் புகழை பாடுவோம். பூங்கரகம் ஏற்றி வைத்து பொங்கலும் வைப்போம். அந்த அளவுக்கு அந்த அம்மாவோட புகழை சொல்ல முடியுமா? அதற்கு வாயில் வார்த்தைகள் தான் இருக்கா? நாம் இருக்கின்ற ஸ்தலம் தஞ்சாவூரில் இருக்கின்ற புன்னைநல்லூர் மாரியம்மன். இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூரில் இருக்கின்ற அத்தனைக்கும் தலையை மாரியம்மனாக, மகா மாரியம்மனாக தான் அம்மா வீட்டில் இருக்காங்க. இந்த அம்மாவனுடைய தலை வரலாறும் தலை விஷமும் அது மட்டும் இல்லை, இந்த அம்மா எப்படி நாகம்மாவாக இருந்து முதலில் நான் இந்த கோயிலுக்கு வரும்போது என்னை நாகம்மாவாக எந்த பக்கம் திரும்பினாலும் நாகம்மாவோட குரலோடு என்னை அம்மா வரவேற்றது இன்றைக்கும் மறக்க முடியாது. இன்றைக்கும் அந்த ஆச்சரியத்தோடு தான் வரேன். அம்மா இன்றைக்கி எனக்கு குறை கொடுப்பீங்களா, என்னை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு தான் வந்தேன். அந்த அளவுக்கு அம்மா எனக்கு தாய்க்கு தாயாக இருந்து கண்ணுக்கு கண்ணாக இருந்து என்னை காத்து வருபவள் தான் இந்த புன்னைநல்லூர் மகா மாரியம்மா. மாரியம்மன் என்று சொன்னாலே அவங்க அருள்மாரி, மாரியம்மன் சொன்னாலே சக்தி மாறி, மாரியம்மன் என்று சொன்னாலே எல்லாவித செல்வங்களையும் நம்ம அருள்மாரி. சீத்தலே தூண் ஜெகன்மாதா, சீத்தலே தூண் ஜெகத்பிதா, சீத்தலே தூண் ஜெகதாத்ரி, சீத்தலாயே நமோ நமகன்வாங்க. குளிர்ச்சியை தருபவர் தான் மகாமாரி. வெம்மை நோயால் அம்மை முத்துமாரியாக நம்ம உடலில் இருக்கும்போது, முத்துமாரி வந்தாலே மாரியம்மன் உடலில் அம்மா முத்து போட்டாலே நிறைய பேர் உயிர் கூட இழக்கிறது உண்டு. அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விஷயம் கடும் ஜுரமும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த முத்துமாரி அம்மன் கிட்ட இந்த கோயிலுடைய கருவறை பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் படுத்தா போதும், இன்றைக்கு ராத்திரி படுத்த தங்கினா போதும், அடுத்த நாள் பார்த்தா நம்ம உடம்புல இருக்க மாரியம்மா முத்துக்கள் எல்லாம் இறங்குவாங்க. அம்மா உடம்புல முகம் முழுக்க முத்துக்களாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த அம்மா நம்மளுடைய முத்துக்களை எல்லாம் வாரிக்கொண்டு நம்மை காப்பவள் தான். அதனால தான் இந்த அம்மாவுக்கு முத்துமாரி அம்மான்னு பேர். வெப்ப நோயால் இந்த மாதிரி அம்மன் நோய் மக்கள் நான் துன்பப்படக்கூடாது என்று சொல்லி தான் சமயபுரத்தா ஒவ்வொரு வருடமும் பஞ்சபட்னி விரதம் இருக்கிறாங்க. அந்த பங்குனி மாதத்தில் பங்குனி மாதம் சித்திரம் கூடிய நாட்களில் அம்மா பங்குனியில் பஞ்சபட்னி விரதம் இருந்து சித்திர மாதத்தில் தான் அம்மாவுக்கு திருவிழா தேர் இருக்கும். ஏன்னா வெப்ப நோய் பல நோய்களை உருவாக்கும், மக்கள் எல்லாம் அழிவுக்கு ஆளாவான் என்று உலகத்திலேயே மக்களுக்காக பஞ்சபட்னி விருப்பவர் தான் சமயபுரத்தா. அந்த சமயபுரம் மாரியம்மன் தான் அந்த அரசனுக்கு தன் மகளுக்காக வேண்டிக் கொண்டு செல்லும் போது அந்த கண்ணில் தெரியாமல் கஷ்டப்படுகின்ற காலகட்டத்திலே, அந்த கடுநோயிலே அரசனுடைய மகள் ஆளாகின்ற நேரத்திலே அந்த அரசன் சமயபுரத்து எல்லையில் வருவதற்கு வெகு இருட்டாகிவிட்டது. அம்மாவை காண முடியாத ஏக்கத்தில் இருக்கும்போது அந்த கதவு கிட்டே நிற்கும்போது அசிரீரி குரலாக, நீ புன்னிக்காட்டிற்குள்ளே நீ செல்வாயாக, தஞ்சாவூர் உன்னுடைய எல்லைக்கே செல்வாயாக, அங்கே நான் உனக்கு புத்திலே நான் காட்சியளிப்பேன்னு சொல்லி, அதே மாதிரி அவர் வரும் வழியிலே இந்த புன்னைக்காட்டை எல்லாம் சரி பண்ணிட்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஒரு புத்திலே சமயபுர அம்மா நாக வடிவனாக காட்சி கொடுத்து அவரை அருமாறி பொழிஞ்சாங்க. அப்புறம் ஞான பிரம்மேந்தர் தான் என்ன செய்கிறார்கள், இந்த புத்த மண் எடுத்து அம்மாவுக்கு புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற உருவத்தை அமைக்கிறார். இன்றைக்கும் புன்னைநல்லூர் மாரியம்மன்ல தைல காப்பு தான் நடக்கும், அபிஷேகம் கிடையாது. தினம் மற்ற கோயிலில் இருக்க மாதிரி அபிஷேகம் கிடையாது, உற்சவருக்கு தான் அபிஷேகம். தைல காப்பு நடக்கும், அதுவும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆணி மாதத்தில் நடக்கும். அந்த அம்மா வெப்ப நோய்கள் எல்லாம் மக்கள் காப்பாற்ற வேண்டும் சொல்லிட்டு தான் இந்த அருப்பெரும் அந்த பஞ்சவட்டி விரக்கிற சமயபுரத்தா தான் இந்த தஞ்சாவூரிலே புன்னைநல்லூர் மாரியம்மனாக காட்சியளிக்கிறார். இங்கே பாருங்கள், நான் உள்ளே வரும்போது வெப்பமாக இருக்குது. இப்போ உள்ளே வரும்போதே பாருங்கள், அந்த அம்மாவுடைய கருணை பார்வை கருத்த மேகம் திரண்டு கொண்டு கருநீர மேகமாக வந்துடுச்சு பாருங்கள். எப்படி கருத்த மேகம் உள்ளே விட்டது பாருங்கள். அம்மா மழை பொழிவதற்காக அம்மா கருணை மாறி என்றாலே மழைதான். கருணை மழை பொழிய வேண்டும், மகமாயி அன்பு மழை பொழிய வேண்டும், மகமாயி நமக்கு அருளெல்லாம் சுரக்க வேண்டும். புன்னைநல்லூர் மாரியம்மனை புகழ் பாடவே முடியாதுங்க. அது அந்த 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 அம்மாவோட புகழை சொல்லிகிட்டே இருக்கலாம். சமயபுரத்தா தானே புன்னைநல்லூர் மாரியம்மன். மக்கள் சேவைக்காக, மக்கள் உயிரை காப்பதற்காக, மக்களுக்கே நல்லது செய்யணுன்றதுக்காக சமயபுரத்தா ஒரு தாய் நம் பிள்ளைகளுக்காக பட்டினி கிடக்கிறாங்க. அதே மாதிரி அதே சமயபுரத்தா தான் இங்கே இருந்து கொண்டு முத்துமாரியாக இருந்து அம்ம நோயால் படுவாங்க, தொழுநோயால் பாதிக்கப்படுகின்றவர்கள், தீராத நோயால் பாதிக்கப்படுவாங்க, கண் தெரியாமல் கஷ்டப்படுறவங்க. இது மாதிரி கொடிய நோய்கள் யாராலையுமே காப்பாற்ற முடியாத, மருத்துவர்களால் கூட காப்பாற்ற முடியாத விஷயத்த இந்த அம்மா புன்னைநல்லூர் மாதிரி காப்பாற்றுறாங்க. அப்போது
அது எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிமையாக. எந்த கோயிலில் தான் அந்த புண்ணியம் கிடைக்கும், எந்த மாரியம்மன் தான் உலகிற்கு சிறந்த மாரியாக இருக்கிறார். அப்பேற்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலே நாம் இருப்பது பெரும் பாக்கியம். நவராத்திரி நன்னாளில் அம்மாவை காணுகின்ற பேறு கிடைத்தது, அம்மாவினுடைய அருள் பார்வை நமக்கு கிடைத்தது. அதான் சீர்திருத்தோடு நான் வாங்கின சீலையை கட்டி கொண்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். புன்னைநல்லூர் மாரியம்மா என்றைக்கும் என்னை தொடர்ந்து வர வேண்டும். அம்மா குடும்பத்துக்கு அருள் கடாட்சத்தை அள்ளித்தர வேண்டும், பல நலனும் காட்ட வேண்டும். அந்த அம்மா நம்ம சொல்லுவாங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. இந்த அம்மா தன்னை நாடி வர பக்தர்கள் யாரா துன்பத்தில் வாடினாடா உடனே அந்த அம்மா மனமுருகிடுவாங்க. அதுதான் அம்மாவோட பெரும் சிறப்பு. அத்தகைய மகாமாரி முத்துமாரியம்மன் இங்கே நமக்காக எழுந்தருள் இருக்கின்றார். சமயபுரத்தா கண்ணாத்தாவே மகாமாரியாக முத்துமாரியாக நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அந்த அன்னைக்கு கோடான கோடி வனத்தை சுற்றி புன்னைநல்லூர் மாரியம்மா மகமாயி மாரியாத்தா அருட்கடலே என்றும் எம்மை காப்ப வேண்டும். இந்த நாடி வரும் பக்தர்களுக்கு என்றும் அருள் பொழிகின்ற மகமாயி உன்னை போற்றி பாதுகாக்கிறேன். காற்றாகி கனலாகி கடலாகினாய், கருவாகி உருவாகி உயிராகினாய், நேற்றாகி இன்றாகி நாளாகினாய், நிலமாகி பயிராகி வாழ்வாகினாய், தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய், தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய். போற்றாத நாளில்லை தாயே உன்னை, பொருளோடு புகழோடு ஆயுள் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு நிறைந்த மாங்கல்யத்தோடு சுமங்கலி யோகத்தோடு அனைவரையும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வைக்க என்றும் புன்னைநல்லூர் மாரியை நம்மளை வாழ்த்த வேண்டும். அந்த அம்மாவுடைய அருள்மழை கருமாரி அம்மா சமயபுரம் அம்மாவாக இருக்கின்ற அந்த முத்துமாரி என்றும் நம்மை காக்க வேண்டும். உலகத்தில் முத்துமாரி அம்மன் சொன்னாலே இவங்க தாங்க. உலகத்தில் கடற்கடந்து எல்லா ஊர்களிலுமே சரி, சிலோன், மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவில் பல இடங்கள்லையும் முத்துமாரியம்மன் பார்க்குறோம். அந்த முத்துமாரியம்மனுடைய ஆதி ஸ்தலம் எது என்று சொன்னால் இந்த புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் தான். கருமாரி என்று சொன்னால் கருமாரியோட ஆதி ஸ்தலம் திருவேற்காடு. அதே போல் சமயபுரத்தம்மன் என்று சொன்னால் இந்த கண்ணபுரத்தா தான் அந்த அம்மாவுடைய அந்த முதல் மாரி, அவங்களுடைய ஸ்தலம். அதே போல் முத்துமாரி என்று சொன்னால் உலகத்தில் எந்த மாறி இருந்தாலும் முதல் மாறி யார் என்று சொன்னால் முத்துமாரி அம்மன். இங்கிருந்து பிடிமண் எடுத்து தான் உலகம் முழுக்க முத்துமாரி அம்மன் வைக்கிறாங்க. அந்த முத்துமாரி அம்மன் நம்மளை நல்முத்தாக நம்ம வாழ வைக்க வேண்டும். முத்து எப்படி வெண்மையோ அது போன்று தூய்மையானவராக நம்மளை என்றைக்கும் அம்மா வைக்க வேண்டும். மகமா என்றும் நமக்கு நீடூழி வாழ்க என்று அருள் புரிய வேண்டும். என்றும் புன்னைநல்லூர் மாரியம்மனுடைய பாதத்தை சரணடைவோம், அவங்க பாதத்தை என்றும் தொழுவோம். ஓம் சக்தி. ஓம் புன்னைநல்லூர் மாரியம்மா போற்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி.